ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த இனிய நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்று நம் அன்னையாம் திருச்சபை அருள்பணியாளரும் மறைவல்லுநருமான புனித ஜெரோமை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. விவிலியத்தை அறியாதவர் இயேசுவை அறியாதவர் என்று கூறியவர் புனித எரோனிமுஸ். பல்வேறு நிலைகளிலே திருச்சபையினுடைய கருத்துக்களை மிக ஆழமாக மக்களுக்கு வெளிப்படுத்தியவர். மறை உண்மைகளை வெளிப்படுத்துகிற விதத்தில் ஞானத்தோடு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார் என்று புனித ஜெரோமினுடைய வாழ்விலிருந்து அறிந்து கொள்கிறோம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு உகந்ததாய் பயன்படுத்துவதற்கான அருள் கேட்டு நாம் அன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் சிறப்பாக பால்மணி ஆசிரியர் குடும்பத்தார் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக ஜெபிப்போம். குடும்பத்தில் மரித்த தனது தங்கை மகாதேவியினுடைய 24வது ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இல்லத்தை இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யார் நியாத ஆன்மாக்களுக்காகவும் அந்தோணியார் வழியாக இறைவனுக்கு ஸ்தோத்திரமாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா அருள்பணியாளரான ஜெரோமுக்கு திருநூலின் மீது இனிய உயிருள்ளவற்றினை தந்தருளினீரே. உமக்களாகிய நாங்கள்
உமது வார்த்தையால் மேன்மேலும் நிறைவாக வளம் பெற்று அதில் வாழ்வின் ஊற்றை காண வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 6 முதல் 22 வரை. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 6 முதல் 22 வரை. ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீ சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும், அப்போது அவன் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்குரியவை எல்லாம் உன் கையிலேயே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலே நின்று புறப்பட்டான். ஒரு நாள் யோபுவின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபுவிடம் வந்து, எருதுகள் உழுந்து கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர். ஊழியரை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர். ஊழியர்களை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மலித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, தன் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதத்தி நெஞ்சியலும் என் மஞ்சாட்டுக்கு செவிசாய்த்தருளும். பல்லவி. உம் முன்னிலை நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும், உம் கண்கள் நேரியென காணட்டும்.
என் உள்ளத்தை ஆய்ந்தறியும். இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன். பல்லவி. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. பல்லவி. ஆண்டவரே, செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்று உமக்கு. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 46 முதல் 50 முடிய. தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, வாழ்வில் இன்பமான நேரங்கள் கற்றுத்தருவதை விடவும் துன்பமான நேரங்கள் கற்றுத்தருபவையே அதிகம். துன்பமே நம்மை உருவாக்குகிறது. தன்னை துன்பத்திற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒருவர் வாழ்வின் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கான வலிமை பெறுகிறார். நாம் நம்முடைய கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய தங்கமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம். அவைகள் அந்த வடிவத்தை பெறுவதற்கு முன்பாக பல வகையான நிலைகளை கடந்து வருகிறது. ஏகப்பட்ட ப்ராசஸ் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொன்றாக கடந்து வந்துதான் இறுதி வடிவம்தான் அவை. அந்த இறுதி வடிவத்தை அடைவதற்கு முன்பாக அவைகள் சந்திக்கக்கூடியவை ஏராளம். அவையெல்லாம் மகிழ்ச்சியான தருணங்களா? நிச்சயமாக இல்லை. அவை ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு போராட்டத்திற்கு உட்பட்டுத்தான் வருகிறது. அப்படி என்றால் வாழ்வினுடைய
நிலை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஞானம் எப்போது பிறக்கிறது என்றால் துன்பத்திலிருந்து தான் பிறக்கிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது. யோபுவினுடைய துன்பங்கள், யோபுவினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இவ்வுலகில் துன்பம் ஏன் வருகிறது, அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், துன்பங்கள் நமக்கு கற்றுத்தருபவை என்ன என்பதை யோபு புத்தகம் நமக்கு விளக்குகிறது. அன்பார்ந்தவர்களே, யோபுவினுடைய துன்பங்கள் நமக்கு துன்பங்கள் வழியாக நாம் வாழ்வினுடைய பல்வேறு கட்டங்களை கடந்து போவதற்கான ஆற்றலை தருகிறது என்பதை கற்றுத்தருகிறது. சாத்தான் ஆண்டவரிடத்திலேயே போய் யோபுவை வதைப்பதற்கான அனுமதி பெற்று வருகிறார். வாழ்க்கையிலே இரண்டாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தத்துவம் என்னவென்று சொன்னால், என் வாழ்க்கையில் நடப்பவை அத்தனையும் ஆண்டவர் அனுமதிப்பவை என்று நாம் நம்ப வேண்டும். அப்படி நினைத்தால்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பம், இது என்னதான் செய்யணும் தெரியலையே என்று நாம் பல நேரங்களில் தவிப்போம். ஆனால் எனக்கு நடப்பவை எல்லாம் ஆண்டவர் எனக்கு அனுமதித்து பார்க்கிறார். அனுமதிக்கிறவர் தான் அதற்கான விடையையும் தர வேண்டியிருக்கிறார். அனுமதிக்கிறவர் அதற்கான விடையை நிச்சயமாக தருவார் என்று நான் விசுவசித்து பயணிக்க வேண்டியிருக்கிறார். யோசித்துக் கொள்ளுங்கள், யோபுவுக்கு நடக்கக்கூடிய நிலைமையெல்லாம் கொடூரமானது. எப்படிப்பட்ட கொடூரம்? அன்பார்ந்தவர்களே, அவருடைய செல்வம் போய்விடுகிறது, அவருடைய பிள்ளைகள் வதைக்கப்படுகிறார்கள், யாரும் இல்லாமல் போகிறார்கள், வாழ்வே சூனியமாக மாறிவிடுகிறது. இவையெல்லாம் எப்போது நடக்கிறது? யோபுவுக்கு வயதாகி ரொம்ப காலம் கடந்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் முடியக்கூடிய கட்டத்தில் நடப்பதல்ல, ஒரு நொடிப்பொழுதில் மாறிவிடுகிறார். துன்பங்கள் பல நேரங்களில் அப்படித்தான் வந்து சேர்கிறார். ஒரு நொடிப்பொழுதில் வாழ்க்கையே மாறிவிடுகிறார். ஆனால் யோபு சொன்னார், அவர்தான் கொடுத்தார், அவரே எடுத்துக்கொண்டார், ஆண்டவருடைய பெயர் போற்றப் பெறுவதாக என்று சொல்கிறார். இந்த மனநிலை என்பது வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவமான ஒரு மனநிலை. இதை உணர்ந்து கொள்கிறவர்கள் நிறைவாக வாழ முடியும் என்பதற்கு யோபுவினுடைய வாழ்வு சொல்கிற பாடம். அன்பார்ந்தவர்களே, ஒன்று, துன்பங்கள் வழியாக நாம் உருவாக்கப்படுகிறோம். இரண்டாவது, எனக்கு நடப்பவையெல்லாம் ஆண்டவர் அனுமதிப்பவை என்பது. மூன்றாவது, இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு சொல்லப்படுகிற பாடம், யார் பெரியவர்? ஆண்டவரே சொல்கிறார், சிறியவரே பெரியவர். சிறியவர் யார்? குழந்தைகள். குழந்தையினுடைய மனநிலை அப்படி என்றால் தாழ்ச்சியோடு கூடிய ஒரு வாழ்வு. பல நேரங்களிலே பெரியவராக வேண்டும் என்று நாம் ஓடுகிற போது அந்த நிலையை அடைவதற்காக நாம் நிறைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை மாற்ற வேண்டியிருக்கிறது. ஆனால் நீங்கள் தாழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை அதுவே பெரியவராக மாற்றிவிடும் என்பது இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். சிந்திப்போம். ஆமென். இரு கரம் குவித்து இறைவா தொழுதும் இதயத்தை பாதத்தில் பலியாய் அளித்தோம். இரு கரம் குவித்து இறைவா தொழுதோம். நிலத்தில் விளைந்த மணிகள் குவித்து கொடியில் குலுங்கும் கனிகள் உதிர்ந்து, நிலத்தில் விளைந்த மணிகள் குவித்து கொடியில் குலுங்கும் கனிகள் உதிர்ந்து, படைப்புக்கள் அனைத்தும் பரம்புகழ் இசைத்து
படைப்புக்கள் அனைத்தும் பரப்புகழ் இசைத்து பகலவன் ஒளியில் பலியாய் உயரும் இரு கரம் குவித்து இறைவா தொழுதோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்திறனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜெரோமின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உமது வார்த்தையை உள்ளத்தில் இருத்த எங்களுக்கு அருள்வீராக. மீட்பளிக்கும் பலிப்பொருளை மாண்புக்குரிய உமக்கு ஒப்பு கொடுக்க அதிக முனைப்புடன் எங்களை வரச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதி நீதியமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிபண்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று மூக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. புனிதர்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்வீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நிறமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இப்பேராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒத்துருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன் என் இயேசுவே, என்னுடன் பேசவா. உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன். தாய் கண்ட சேயாய் நானோடி வந்தேன், நீ தேடுமானாய் பாய்ந்தோடி வந்தேன். தாய் கண்ட சேயாய் நானோடி வந்தேன், நீ தேடுமானாய் பாய்ந்தோடி வந்தேன். கார்மேகம் கண்டே பார்ப்போற்றும் தேவா, உன் கருணையில் நான் கார்மேகம் கண்டே ஆனந்தம் கொண்டே. நீ வந்து அருள் செய்ய வேண்டுகிறேன். உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன்
என் இயேசுவே என்னுடன் பேசவா, உன்னோடு உறவாட ஆவல் கொண்டே. பாதைகள் தெரியா என் வாழ்க்கை ஓடம், நீ இன்றி எப்போது கரையோரம் சேரும் வழியொன்று கண்டேன். வழிகாட்டும் இயேசு உந்தன் வாழ்க்கையில் நான் வழியொன்று கண்டேன். வாழ்வுண்டு என்றேன், என் பாதை நீயாக வேண்டுகிறே. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, புனித அருளானந்தர் அன்பிய கூட்டமானது இன்று இரவு 8 மணிக்கு மரிய அந்தோணி சுதா அவர்களுடைய வீட்டில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே இந்த அறிவிப்பை கேட்கிற புனித அருளானந்தர் அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருக்க வேண்டும் என்று என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.